Hi student, very good morning. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன்றது இந்த சர்க்குலர் மோஷன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பசங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்கன்னா, பசங்களை எப்போ பாரு நல்லா ஊர் சுற்றிட்டு வரான் அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. சரிங்களா? இங்கே சுற்றுறது அப்படின்றது தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சர்க்குலர் மோஷனை பற்றி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் மோஷனை பற்றி தான் பார்த்தோம். அப்போ லீனியர் மோஷனாக உங்களுக்கே தெரியும், லீனியர் மோஷனாக ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய மோஷன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு நியூட்டன்ஸ் லாவை நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது என்ன மோஷன் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். இந்த சர்க்குலர் மோஷனுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாவை வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏ நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை டு த சர்க்குலர் மோஷன். நியூட்டன்ஸ் லாவை வந்து சர்க்குலர் மோஷனுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆகும், இல்லை டைரெக்ஷன் எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மோஷன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எனி ஃபோர்ஸ் ஆர் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆர் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் சரி, இல்லாட்டி ஆக்ட் ஆகாமல் இருந்தாலும் சரி, ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காமலே இருக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்லி லீனியர் மோஷனுக்கு. பட் சர்க்குலர் மோஷன் இருக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஃபோர்ஸ் இஸ் மஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து சர்க்குலராக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இப்போ சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ லீனியர் மோஷன் அப்படின்றது மே ஆர் மே நாட் பி சர்க்குலர் மோஷன். மே ஆர் மே நாட் பி ஃபோர்ஸஸ். ஒருவேளை ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படலாம், இல்லாட்டி தேவைப்படாமலே இருக்கலாம். பட் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா ஃபோர்ஸ் நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அப்போது நியூட்டன்ஸ் லாவை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் சிம்பிளாக சொல்ல வர்றது என்ன சொல்ல வரோம் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா, லீனியர் மோஷன் அப்படின்றதுக்கு நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேளை மூவ் ஆகலாம், இல்லாட்டி ஃபோர்ஸ் கொடுக்காமலேயும் ஒரு வேளை என்ன ஆகலாம், மூவ் ஆகலாம். சரிங்களா? ஃபோர்ஸ் தேவைப்படலாம், இல்லாட்டி தேவைப்படாமலே இருக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஒன்லி லீனியர் மோஷனுக்கு. அப்போது சர்க்குலர் மோஷனாக கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா ஃபோர்ஸ் நமக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். சரிங்களா? அப்போது சர்க்குலர் மோஷன் அக்கர்ஸ் தட் மஸ்ட் நெசசரி பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு சில ஃபோர்ஸ் நம்ம அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அப்போ எதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் மோஷனை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்படி அந்த சர்க்குலர் மோஷன் இருக்கும்போது என்னென்ன வெலாசிட்டிஸ் சேஞ்சஸ் ஆகலாம், இல்லைனா டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆகலாம். அப்போ அந்த ஃபோர்ஸ் கேன் பி சேஞ்ச் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இன் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து வெலாசிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணும். ஸோ அதில் என்னென்ன வேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டைப் ஆஃப் வேஸ் இருக்குது, ஆர் 3 வேஸ் சேஞ்சிங் த வெலாசிட்டி பை த ஃபோர்ஸ். அப்போ நம்ம பை அப்ளை த ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டிஸ் வந்து நம்ம 3 மெத்தடில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அந்த 3 மெத்தட்ஸ் எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் என்னென்னு எடுத்துக்கோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர்
மோஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இதுதான் நமக்கு பேசிக் சர்க்குலர் மோஷன். ஒன்று யூனிஃபார்ம், அனதர் ஒன் நான் யூனிஃபார்ம். இன்னொரு மெத்தட் ஆஃப் சர்க்குலர் மோஷன் சொல்ல முடியாது. இன்னொரு மெத்தட்ஸ் ஆஃப் ஆர் வேஸ் ஆஃப் சேஞ்சிங் வெலாசிட்டி பை த அப்ளைட் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு கொடுத்து ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும்போது அதோட வெலாசிட்டி இன்னொரு வேஸில் கூட சேஞ்சஸ் ஆகும். நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. இன்னொரு மெத்தடும் அது கூட நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இந்த 2 டைப்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இந்த தேர்ட் டைப்பு என்னென்னு சொல்கிறோன்னு பாருங்கள். தேர்ட் டைப்பில் வெலாசிட்டி எப்படி சேஞ்சஸ் ஆகும்னு பாருங்கள். வென் ஆப்ஜெக்ட் ட்ரான் வெர்டிக்கலி, ஒரு ஆப்ஜெக்டை நாமளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு பால் இருக்குது. இந்த பால் வந்து என்ன பண்ணும், வெர்டிக்கலி டவுன்வர்டில் ஃபால் பண்ணுற. அப்போ இப்படி கீழே வந்து விழுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்து விழுது. இப்படி வந்து விழும்போது டைரெக்ஷனில் இந்த பாலோட டைரெக்ஷன் எங்கேயாச்சும் சேஞ்சஸ் ஆகுதா? சேஞ்சஸ் ஆகலை. ஓகேங்களா? பட் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எண்டில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும், சென்ட்ரல் வரும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும், கிரவுண்டை ரீச் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டிஸ் சேஞ்சஸ், பட் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் வருது அப்படின்னா டைரெக்ஷன் cannot be சேஞ்சஸ். அப்போ டைரெக்ஷன் எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. எது மட்டும் சேஞ்சஸ் ஆகுது, நமக்கு வெலாசிட்டி மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இது ஒரு பார்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ட்ரான் வெர்டிக்கலி டவுன்வர்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறோம், வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம ட்ரான் பண்ணுறோம், கீழே விட்டாலும் சரி. இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இல்லை ஒரு கார் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ட்ராக்கில் வந்து ஒரு கார் வந்து ட்ராவல் ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு காரு ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது டைரெக்ஷன் என்ன ஆகலை அப்படின்னா சேஞ்சஸ் ஆகலை. பட் இந்த கார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில், இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அப்புறம் போக போக என்ன பண்ணுவோம், நாம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகலாம். ஆனால் டைரெக்ஷன் ஸ்ட்ரெயிட் ரோடுனா டைரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகலை. பட் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிற மாதிரியும் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு டைப் நமக்கு. அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி கேன் பி சேஞ்சட் வித்தவுட் சேஞ்சிங் த டைரெக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா? In this case, the particle will move in the same direction but with acceleration. அப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் சேம் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஆக்சலரேஷன் இருந்தாவே அந்த இடத்துல என்ன மீனிங், வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ நமக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது, டைரெக்ஷன் என்ன ஆகலைன்னா சேஞ்சஸ் ஆகலை அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது அதுக்கான எக்ஸாம்பிளும் இந்த இடத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொன்னோன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்று சொன்னோம், இன்னொன்று என்ன சொன்னோம், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ அதை வச்சு நம்ம இன்னொரு 2 மெத்தட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் ஏ யூனிஃபார்ம், கன்சிடர் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இப்போது ஒரு ஆப்ஜெக்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது இப்படி இருக்கும், இந்த இடத்துல வரும்போது இப்படி இருக்கும், இந்த இடத்துல வரும்போது இப்படி இருக்கும். ஓகேங்களா? டைரெக்ஷன் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது, இப்படி போகுது. அதே மாதிரி இந்த டைரெக்ஷன் வருது, இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன். டைரெக்ஷன் ஆஃப் த மோஷன் கேன் பி சேஞ்சட். ஓகேங்களா? அப்போ டைரெக்ஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. ஸ்பீட், ஓகேங்களா, ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கேனாட் பி சேஞ்சு. ஓகே, வெலாசிட்டி வந்து என்ன ஆகலை அப்படின்னா சேஞ்சஸ் ஆகாமலையும், ஐ மீன் ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகலை. பட் டைரெக்ஷன் மட்டும் பாருங்கள், இது இந்த டைரெக்ஷனில் போகுது, இது இந்த டைரெக்ஷன் வருது, இது இப்படி வருது, இது இப்படி. அப்போ டைரெக்ஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது, பட் வெலாசிட்டி என்ன ஆகலை அப்படின்னா சேஞ்சஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் மோஷனுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம தேர்ட் வந்து என்ன சொன்னோம், நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக போத் டைரக்ஷன் அண்டு மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்பீட். ஓகேங்களா? மேக்னிடியூட் ஆஃப் த ஸ்பீட் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் கால்ட் ஸ்பீட். அப்போது மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி கேன் பி சேஞ்ச். அப்போது டைரெக்ஷனும் சேஞ்சஸ் ஆகணும் நமக்கு, அதே மாதிரி எதுவும் சேஞ்சஸ் ஆகணும், வெலாசிட்டியும் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா
இந்த டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, இதுக்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால போத் வெலாசிட்டி அண்டு மேக்னிடியூட் ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஏ பிளானட்ஸ் அரௌண்ட் த சன். இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா, பிளானட்ஸ் அரௌண்ட் த சன் இந்த ஷேப் ஆஃப் எலிப்டிக்கல். அப்போது ஒரு பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த பிளானட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எர்த்தே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சன் இருக்குது, இந்த இடத்துல எர்த் இருக்குது. ஸோ எர்த் கேன் பி ரிவால்விங் அரவுண்ட் த சன் இந்த ஷேப் ஆஃப் சர்க்குலர் ஷேப். இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட், எலிப்டிக்கல் ஷேப்பில் சுற்றி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது டைரெக்ஷனும் சேஞ்சஸ் ஆகும், அதே மாதிரி இங்கே வரும்போது டைரெக்ஷன் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். பட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா, அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாயிண்டில் வரும்போது வெலாசிட்டிஸ் லோ. பட் இந்த இடத்துக்கு வரும்போது வெலாசிட்டிஸ் ஹை. அதே மாதிரி இங்கே வரும்போதும் வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருதா, இந்த சர்க்குலர் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது, அப்போ வெலாசிட்டி ஹை. அதே மாதிரி இந்த எண்டுக்கு வரும்போது வெலாசிட்டிஸ் லோ, இங்கே வரும்போது இதை விட ரொம்ப லோ. அப்போது இந்த சர்க்குலர் ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பில் பிளானட்ஸ் எல்லாமே எர்த்தை சுற்றி சன்னை சுற்றி வரும்போது வெலாசிட்டியும் சேஞ்சஸ் ஆகுது, பட் டைரெக்ஷனும் என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்சஸ் ஆகுது. அப்போ போத் டைரெக்ஷன் வெலாசிட்டி கேன் பி சேஞ்சஸ். திஸ் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது எதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இங்கே 3 மெத்தட்ஸ் ஆஃப் சேஞ்சிங் த வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 வேஸ் இருக்குது. அதில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லேயே கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அனதர் ஒன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்று வச்சுக்கலாம். தேர்ட் மெத்தட் வந்து என்ன சொல்லலாம், when a object drawn falling vertically downward or the object traveling along the straight line அப்படின்ற மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது நம்ம செகண்ட் லெசன்லேயே ஃபுல்லாக டீப்பாக பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? கன்சிடர் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்டர் ஆஃப் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா திஸ் பார்ட்டிக்கல் ப்ரொவைட் அன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை ப்ரொவைட் பண்ணோன்னா சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆர் அந்த ஆப்ஜெக்ட் மேலே இல்லை அந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு சில ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ஸில் படி F = ma. சரிங்களா? இப்போ இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துக்கு வரலாம், இல்லாட்டி இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஆக்சிலரேஷன் F is directly proportional to a அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலுக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்சிலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டு த சென்டர். அப்போ எல்லாமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா சென்டரை நோக்கி இருக்கணும். அப்போ சென்டரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா திஸ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் வந்து சிபின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் ஆல்சோ என்னவாக இருக்கும், நமக்கு சிபியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இருக்கும். இப்போ வெக்டர் குவான்டிட்டியில் மென்ஷன் பண்ணுவோமா, ரெண்டுத்தோட டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் டுவர்ட்ஸ் டு த சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா? பாருங்கள் இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது. the uniform there must be centripetal acceleration towards to the center of the circle. அப்போது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் எல்லாமே சென்டரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எல்லாமே டுவர்ட்ஸ் டு த சென்டரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆக்சலரேஷன் தென் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ அந்த ஆக்சலரேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அந்த பார்ட்டிகள் மேலே ஆக்ட் ஆகணும். வித் ரெஸ்பெக்ட் டு இனர்ஷியல் ஃப்ரேம் திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ஸ் லா படி எஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எம் ஏவா ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்கிறோம் நம்ம FCP equal to mv square divided by r equal to MACP. அப்போ ACPன்றது என்னென்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒன் ஆஃப் த வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டியாக இருந்தால் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் சிபி ஈக்குவல் டு மைனஸ் எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் கேப். இந்த நெகட்டிவ் சைன் இன்ட்டு ஆர் கேப் இது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டு த சென்டர். அப்போ சென்டரை நோக்கி இருக்குது அப்படின்றது அர்த்தம். சென்டரை நோக்கி இருக்குது ஆர் அவே ஃப்ரம் த சென்டராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். டுவர்ட்ஸ் டு த சென்டராக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நெகட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம். இது வெக்டார் குவான்டிட்டியில். ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் சைன் எதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த towards to the center force or acceleration centripetal force or centripetal acceleration towards to the center. அதை தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா சொன்னோம். நமக்கு ஒரு ஃபார்முலா என்னது எஃப்சிபி ஈக்குவல் டு மைனஸ் எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இன்ட்டு ஆர் கேப். இது ஒரு ஃபார்முலா சொன்னோமா. இதே இன்னொரு ஃபார்முலா எழுதலைன்னா எஃப்சிபி ஈக்குவல் டு எஃப்சிபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஒமேகா ஸ்கொயர் ஆரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி அதிலேருந்து நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை எடுத்து அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு போதும். அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயராக இப்படி வரும்போது இந்த ஆருக்கு இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒமேகா ஸ்கொயர் ஆர் எம்மு இன்ட்டு ஆர் கேப். சரிங்களா? இந்த வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்றது என்னென்னா ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஒரு கண்டிஷன். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, வின்றது லீனியர் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே மைனஸ் ஆர் கேப் அப்படின்றது என்னன்னா த டைரக்ஷன் மைனஸ் ஆர் கேப் டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது எதை நோக்கி இருக்கணும்னா டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் சர்க்கிளை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் டு த சென்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நமக்கு ஒரு வேர்டு வந்துட்டாவே ஃபோர்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணணும்னா மைனஸில் மென்ஷன் பண்ணணும் வெக்டார் குவான்டிட்டியில் மட்டும். சரிங்களா? வெக்டார் நோட்டேஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எல்லாமே என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸாக ப்ரொவைட் பண்ணும், எதெல்லாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 or 4 ஃபோர்ஸஸ் வந்து நம்மளாக கன்சிடர் பண்ணலாம். ஒன் இஸ் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்னென்ன ஃபோர்ஸ்னு நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும் சம்டைம்ஸ். அடுத்தது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங், டென்ஷன் ஃபோர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்டு ஒன்று வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபோர்த் ஒன்று வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ்.
ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டென்ஷன் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள், டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏன் அது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஏன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஏன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி கூலும் ஃபோர்ஸ் ஏன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங்கு ஆர் டென்ஷன் ஃபோர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆர் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்கள், ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வயலிங் த ஸ்டோன், வயலிங்னா என்ன பொறுத்தவரை ஸ்டோனை வந்து அவன் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போது ஸ்டோன் வந்து எதில் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் டைட் டு த ஸ்ட்ரிங். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த எண்டில் வந்து எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோனை கட்டி வச்சுட்டு, இன்னொரு எண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு கையில் பிடிச்சிட்டு இது என்ன பண்ணுறோம், நம்ம வயலிங் மோஷன் சுற்றி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுற்றி வரும்போது இந்த டென்ஷன் வழியாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம என்ன ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆக்ட் டுவர்ட்ஸ் டு த சென்டராக. அப்போ டுவர்ட்ஸ் டு த சென்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைட் பை த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். அப்போ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தீம் பார்க்கெலாம் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீம் பார்க்கெலாம் போகும்போது மேலே அப்படியே சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்குக்கு சர்க்குலர் மோஷனில். அப்போ இதெல்லாமே என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் டு த சென்டரை நோக்கி இருக்கிறதுனால இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் ப்ரொவைட் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏன் நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேட்டிலைட் அரௌண்ட் த எர்த் நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டிலைட் அரௌண்ட் த எர்த்தை சுற்றி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா சேட்டிலைட் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படி சுற்றி வரும்போது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேட்டிலைட் மேலே ஆக்ட் ஆகும். இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எர்த் இருக்குது, இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது சேட்டிலைட் வந்து இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு, இது எர்த்து. ஸோ சேட்டிலைட் அரௌண்ட் த, இது வந்து சேட்டிலைட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம், சேட்டிலைட் அரௌண்ட் த எர்த். அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எது மேலே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த சேட்டிலைட் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்குமா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா this is a gravitational force. This gravitational force may be act as a centripetal force. அப்போ இந்த சேட்டிலைட் மேலே எர்த் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த சேட்டிலைட்டு எர்த்தை மையமாக வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கு, சுற்றி வந்துட்டுருக்கு. எர்த்தை வந்து சென்டராக வச்சு சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சம்டைம்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு F ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, mv² r. இதுவே எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன FGன்னு எழுதலாமா, FG ஈக்குவல் டு mv² r. திஸ் இஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஏ எக்ஸாக்ட்லி இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதை நம்ம வெக்டர் நோட்டேஷனில் எழுதி நம்ம போடலாம் முடியும். அப்புறம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள், அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம 2 பார்த்துருக்கோமா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 3 சொல்லிட்டோமா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சன்னு இது பிளானட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சன் வந்து பிளானட் மேலே ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போது என்னென்ன ஃபோர்ஸ் சொன்னிருப்போம் நம்ம இது வரையும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னோம், டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் சொன்னோம், கூலும் ஃபோர்ஸ் சொல்லியிருப்போம். கூலும் ஃபோர்ஸ் இன்னும் சொல்லலை. அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இன்னும் சொன்னேன், என்னது அப்படின்னா இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ
ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்றது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கார் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லெவல்டு சர்க்குலர் ரோடு சர்க்குலர் ரோடில் ஒரு கார் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்னால் இப்படி போட்டுக்கலாமா, இங்கே ஒரு சக்கரம் இங்கே ஒரு சக்கரம் இருக்கணும். ஸோ பேக்கில் 2 வீல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கார் மாதிரி நாமளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கார் மேலே? ஃபார் எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் நார்மல் ஃபோர்ஸ். இந்த டயருக்கும் இங்கே இடத்துல டயர் இருக்குல்லமா வீல், டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்குலர் ரோடு இப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடு நோக்கி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்கிறோம் நம்ம? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. புரியுதுங்களா? ஏன்னா இது சென்டரை நோக்கி இந்த சைடு தான் லெவல்டு சர்க்குலர் ரோடு இப்படி இருந்துச்சுன்னா இந்த டயருக்கும் a relation between or frictional force between tire and surface of the roads provide or act as a centripetal force. அது என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, 4th டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ். ஸோ அந்த கூலும் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரான் கேன் பி ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னோம். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. அப்போ எலக்ட்ரானுக்கு அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் மேபி ஆக்ட் ஆஸ் ஏ ஆர் கூலும் ஃபோர்ஸ் மேபி ஆக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸாலையும் உருவாக்க முடியும். ஓகேங்களா? அப்படின்றது தான் நமக்கான கான்செப்ட். ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.22 பார்க்கலாம். இப்போ a stone of mass 0.5 kg tied to a string execute uniform circular motion with the speed of 2 meter second power minus 1 of the radius 3 meter. வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்டோன்? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டோனோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கூட கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்கு கூட நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. என்ன ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குன்னா 2 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதோட ரேடியஸும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்குக்கும் அந்த ஸ்டோனுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா 3 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த டென்ஷன் ஃபோர்ஸ்? டென்ஷன் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வந்து எவ்வளோ இருக்குது? அந்த ஸ்டோன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டென்ஷன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக நம்ம இது வந்து டென்ஷன் ஆன் த ஸ்ட்ரிங் ஆக்ட் ஆஸ் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு நம்ம முன்னே தான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? mv² டிவைடட் பை ஆர். ஆமாங்களா? இப்போ மாதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் நமக்கு? 0.25 அப்படின்னா 1/4 எடுத்துக்கலாங்களா? இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம் நமக்கு? 2. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஆரோட வேல்யூ நமக்கு 3 மீட்டர். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதே ஸ்கொயர் பண்ணால் 4. இதே ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 4க்கு இந்த 4க்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/3 வந்து என்ன எழுதுவோம் நம்ம? 0.333 நியூட்டன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கு மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 3.23. The moon orbits the earth once in 27.3 days. அப்போது மூன் வந்து எர்த்தை ஒரு டைம் சுற்றி வருது. அப்போ எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 27.3 days இன் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருது. கால்குலேட் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த மூன். அந்த மூன் மேலே எவ்வளோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது உணருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கான ஃபார்முலா தெரியும். த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் கிவன் பை a = v² டிவைட் பை r அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, a = v² டிவைடட் பை r.
ஆனால் v ஈக்குவல்ட்டுக்கு என்ன ரிலேஷன் சொன்னோம், ஆர் ஒமேகான்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா விக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இங்கே ஆர்ன்றது கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஏஎம்ன்றது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் எம். இங்கே ஏஎம்னு வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ஆர்எம் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்டு மூன் விச் இஸ் 60 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆர்எம்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்டு மூன் விச் இஸ் 60 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். அப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த் கூட கம்பேர் பண்ணும்போது 60 டைம்ஸ் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நம்ம தெரிஞ்ச வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். The moon orbits the earth once in 27.3 days in the almost circular orbit. நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 60 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரேடியஸ் ஆஃப் த மூன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டைம்ஸ் கிரேட்டர் தென் த ரேடியஸ் ஆஃப் எர்த். ஸோ ஆர்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு 60 இன்ட்டு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரோட வேல்யூ அவனே கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு 6.4 அவனே கொடுத்துருப்பான் இன்ட்டு 10⁶. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் 384 இன்ட்டு 10⁶ மீட்டர். ஸோ ஆர்எம்மோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்கான், டேஸில் கொடுத்துருக்கான். அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதுலேருந்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்குவென்சி வந்து என்ன வச்சுக்கலாம், நம்ம ஒமேகா ஈக்குவல் டு இல்லை டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒமேகா ஈக்குவல் டு 2πf இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். எஃப் ஈக்குவல் டு 1/tன்னு எழுதலாம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π/tன்னு ஒரு ஃபார்முலா கிடைக்குதா நமக்கு. அப்போ இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து 1/tன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 1 ரொட்டேஷனுக்கான டைமை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ டேஸில் இருக்கிறத நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும். டேஸில் இருக்கிறத செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா t ஈக்குவல் டு 27.3 டேஸாக இருக்குது. இதை டேஸை நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும். 27.3 1 டேக்கு எவ்வளோ அப்படின்னா 24 ஹவர்ஸு. ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் அப்படின்னா 60 மினிட்ஸு. 1 மினிட்ஸ்க்கு எத்தனை செகண்ட்ஸ்னால் 60 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2.358 இன்ட்டு 10⁶ செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்ன சொன்னோம் நம்ம, ஏஎம் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் சரி நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம் அப்படின்னா ஏஎம் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எம். ஸோ அப்போ ஏஎம் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதலாம், 2π ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு ஆர்எம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போச்சு. அப்போ 2s ஸ்கொயர் பண்ணால் 4π ஸ்கொயர்னு கிடைக்கும் நமக்கு. 4π ஸ்கொயர் ஆர்எம்மோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 384 இன்ட்டு 10⁶ டிவைடட் பை டி ஸ்கொயரோட வேல்யூ 2.358 இன்ட்டு 10⁶ இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாமே நம்ம டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன்ஸ் டுவர்ட்ஸ் டு த எர்த்தோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கா, 0.00272 மீட்டர் செகண்ட் ஃபார் -2ன்ற ஆக்சலரேஷனில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. ஸோ ஓகேங்க ஸ்டூடெண்ட், அடுத்த டாப்பிக்கை நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கான ஆன்சர் நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், மீதிக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.